வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி தால் வச்சு டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். இதோட ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 100 கிராம் தால் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி 1 இன்ச் துண்டு, ஒரு 10 பூண்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சீரகம், கடுகு, மஞ்சத்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே ஊற வச்சுருக்க தாலை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை 4 பீஸாக வெட்டி அது கூட சேர்த்துருக்கோம். பருப்பு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். குக்கரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பருப்பு வேகிற டைமில் நம்ம சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் கேஸ்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் குழஞ்சு. தக்காளிக்கு மட்டும் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டிங்கனாலே நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். இது நல்லா காஞ்சதும் அது கூட கடுகு, சீரகம் ரெண்டுமே 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி, வெங்காயம், பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு மசாலா இது கூட சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா இந்த சைடிஷ் நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஏன் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸும் பண்ணி இந்த தால் மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா நுர கூடி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபி ரெடி. தால் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃப்ளேவர், அதோட டெக்ஸ்சர், ஸ்மெல் எல்லாமே செம்மையாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி மாவும் எடுத்து சப்பாத்திஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டில் இந்த தால் மசாலா சப்பாத்திக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எந்த காம்பினேஷனோடு சாப்பிட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.